வணக்கம் சொந்தங்களே, ரதன் பென்னி யூடியூப் சேனலூடாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு நாள். என்னென்னு சொன்னால், பாராளுமன்ற தேர்தலுக்காக எல்லாரும் தயாராகி கொண்டிருப்பீங்க. யார் யாருக்கெல்லாம் வாக்களிக்கணும்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே தீர்மானித்திருப்பீர்கள். அந்த வகையில் இந்த காணொலியை நான் பதிவு செய்வதற்கான முக்கியமான சந்தர்ப்பம் என்னென்னு சொன்னால், நாளைய தினம் பாராளுமன்ற தேர்தல். நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே போய் வாக்களிக்க வேணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்து நீங்கள் அநேகமானாக்கள் வாக்களிப்பதை தவிர்த்திருக்கிறீர்கள். அதை இந்த முறை அந்த தவறை வந்து திரும்ப நீங்கள் செய்யாதீங்க. என்ன காரணம்னு சொன்னால், நீங்கள் அளிக்க போகின்ற ஒவ்வொரு வாக்குகளும் இனி எங்கென்ற நாட்டு, அதாவது கடந்த 5 வருடங்களாக, கடந்த 5 வருடம் இல்லை, இனி வரப்போகின்ற 5 வருடங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற ஒரு முக்கியமான இடத்தை, ஒரு முக்கியமான பொறுப்பில் வந்து வைக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னு சொன்னால், ஜனாதிபதி தேர்தலில் அது நீங்கள் பெரும்பான்மை நபர் ஒரு ஆள் தான் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற ஒரு நபர் தான் வந்திருக்கிறார். அதே சமயத்தில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவ்வாறு இல்லை. உங்களுக்கு யாரெல்லாம் குரல் கொடுப்பார் என்று நீங்கள் கருதுகின்ற ஒரு நபரை வந்து நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக நாங்கள் வடக்கு கிழக்கு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், வடக்கு மாகாணத்தை பார்த்தோம்னு சொன்னால், யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியிலிருந்து 6 பேர் வந்து நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய தீர்வுகளுக்கு யாரெல்லாம் சரியான முறையில் உங்களுக்கு குரல் கொடுப்பார்கள் நீங்கள் நினைக்கிற ஆளை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள். யாருமே உங்களுடைய வாக்குகளை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செல்லாத வாக்குகள் என்று சொல்லும்போது அதை வந்து நீங்கள் தவறுதலாக எதேச்சியாக போடுகின்ற வாக்குகள் செல்லாத வாக்குகள். என்னென்னு சொன்னால், நீங்கள் விரும்பி போய் உங்களுக்கு தெரிந்து நீங்கள் வாக்களிக்க போவீங்க. ஆனால் அங்கே நீங்கள் சற்று கொஞ்சம் தடமாறி விடுவீர்கள். அதனால் குழப்பம் அடையாமல் இந்த முறை சரியான முறையில் நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னு சொன்னால் இலகுவான முறையில் நீங்கள் வாக்களிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது இந்த சின்னங்களில் வந்து நீங்கள் தவற விடக்கூடாது. என்னென்னு சொன்னால், ஒரே மாதிரியான சின்னங்கள் வந்து நீங்கள் உங்களை குழப்புற மாதிரியான தன்மையெல்லாம் காணப்படும். அதனால் என்னென்ன சின்னங்கள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் முன்கூட்டியே இருக்கா தெரிஞ்சு கொண்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடந்த கால தேர்தலில் கூட அப்படி ஒரு சின்னங்கள் எல்லாம் மாறி குழம்பி போய் நீங்கள் வாக்களித்த தன்மையெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது பொதுவாக தமிழர்கள் பிரதேசம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமான இலங்கையில் ஒரு பாராளுமன்றத்துக்கு சரியான நபர்களை அனுப்புறதுக்கான ஒரு தேர்தல் களமாக இருக்கிறது. வடக்கு மாகாணத்தை பார்த்தோம்னு சொன்னால் அதிகமான போட்டியாளர்கள் போட்டியிடுகிறார்கள். அதனை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்க. உங்களுக்கு யார் பிடிக்குமோ, யார் உங்களுடைய தீர்வுகளை பெற்று தருவார்களோ அவர்கள் நீங்கள் வாக்களியுங்கள். இந்த வாக்களிக்கிற தொடர்பாக நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். வாக்களிக்கும் போது கட்சிக்கு நீங்கள் கட்சிகளோ சுயேட்சை குழுவோ அதுக்கு அதே மாதிரி நீங்கள் தெரிவு செய்யும் போது அந்த சதுர போட்டி ஒன்று இருக்குது தானே, அந்த சதுர போட்டியை விட வெளியில் வராமல் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட நீங்கள் ஒரு கட்சியோ அல்லது சுயேட்சை குழுக்கோ நீங்கள் வாக்களித்து விட்டு விருப்பு வாக்குகள் சொல்லி இருக்கும். இலக்கங்கள் 1லிருந்து 9 வரை இருக்கும். அந்த 9 வரை இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய விருப்பு வாக்குகள் நீங்கள் உங்களுடைய யாருக்கு நீங்கள் வாக்களிக்க போகின்றீர்களோ அவர்களை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். 3 இலக்கங்களை நீங்கள் விருப்பு வாக்குகளாக தெரிவு செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 3 பேரை வந்து நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். அதை வந்து 1, 2, 3, 4, 5 அப்படி 9 இலக்கங்கள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய விருப்பு வாக்குகளை எந்தெந்த இலக்கங்கள் உங்களுக்கு பிடிக்குமோ, யார் அந்த இலக்கங்களுக்கு சார்பாக போட்டியிடுகிறார்களோ அவர்களை நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரி உங்களுடைய வாக்குகளை வந்து நீங்கள் செலுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த முறை அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிடுறதால பெரும்பான்மை வாக்குகளை வெற்றி பெறுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். என்னென்னு சொன்னால், வாக்கு சிதறல் எல்லாம் அநேகமாக நடைபெறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இதனால் நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்குகளும் பொன்னான வாக்குகளாக நீங்கள் பார்க்க வேணும். ஒரு சில வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்ற வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வாக்குகளும் சரியானவருக்கு போடுங்கள். அதே மாதிரி எந்த ஒரு வாக்கும் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக நீங்கள் செலுத்தக்கூடாது என்றதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் சரியான முறையில் இந்த தேர்தல் தொடர்பாகவும் எப்படி வாக்களிப்பது தொடர்பாகவும் நன்றாக விளங்கி கொண்டு நீங்கள் வாக்களிக்க செல்லுங்கள். இந்த வாக்களிக்கிற நேரத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அதிகாலை 7 மணிலிருந்து 4 மணி வரை உங்களுடைய வாக்குகளை நீங்கள் செலுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வாக்களிக்க போகும்போது கொஞ்சம் ஏர்லியாக போனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாக்குகளை வந்து நீங்கள் இலகுவாக விரைவாக செலுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்று சொன்னால், நேரம் போக அதிகமான மக்கள் ஒன்று கூடுவதால் வாக்களிக்கிறதால நீங்கள் அதிக நேரம் காத்திருக்கக்கூடும். அதை வந்து தவிர்த்து கொள்றதுக்காக நீங்கள் ஏர்லியாக போகணும். அதே மாதிரி நீங்கள் வாக்களிக்கும் போது என்னென்ன பொருட்களை கொண்டு போகணும்னு சொன்னால், கண்டிப்பாக உங்களுடைய வாக்காளர் அட்டையை கொண்டு போகணும். அதே மாதிரி உங்களை அடையாளப்படுத்துறது மாதிரியான ஆவணங்களை கொண்டு போகணும். ஆவணம் என்று சொல்லும்போது உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கமாக தேசிய அடையாள அட்டையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கடவுச்சீட்டுகளாக இருக்கலாம்,
ஏதோ ஒன்று உங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கான அடையாளத்தை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் எடுத்து செல்ல வேணும். அடுத்ததாக வந்து இந்த தேர்தலுக்கு வாக்களிக்கிறதுக்காக அரசாங்கம் ஒரு சலுகை ஒன்று வழங்கியிருக்கு. விடுமுறை வழங்குறதுக்கான ஒரு சலுகை ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னால் ஊழியர்களுக்கான விடுமுறை, அவர்களும் வாக்களிக்கப்படும் தானே. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கான விடுமுறை எவ்வாறு அமையுதுன்னு சொன்னால் 40 கிலோமீட்டர் அவருடைய பணியிடத்திலிருந்து 40 கிலோமீட்டருக்கு உட்பட்ட வாக்களிப்பு நிலையம் இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு வந்து அரை நேர விடுமுறை வழங்கப்படுது. அதே மாதிரி 40 100 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட கிலோமீட்டர், அதாவது வாக்களிப்பு நிலையத்துக்கும் அவருடைய பணியிடத்துக்கும் இருந்து அந்த 100 கிலோமீட்டருக்கு உட்பட்டதாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு நாள் விடுப்பு வழங்கப்படுது. அதே மாதிரி 150 கிலோமீட்டருக்கு உட்பட்டதாக இருந்தால் 1.5 நாள் விடுமுறை வழங்கப்படுது. 150 கிலோமீட்டருக்கு அப்பால் அவருடைய பணியிடத்துக்கும் வாக்களிப்பு நிலையம் இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு 2 நாள் விடுமுறை வழங்குவோம்னு சொல்லி அந்த அமைச்சு வந்து அறிவித்தொன்றை இன்றைய தினம் வழங்கியிருக்கு. இதனால உங்களுடைய வாக்குகளை வந்து நீங்கள் தூரடங்கள் இருக்கிற ஆக்கள் எல்லாம் வந்து தங்களுடைய இடங்களுக்கு நேரடியாக வரைக்க தந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்தி உங்களுடைய விருப்பு வேட்பாளரை வந்து நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லி எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த காணொலியை வந்து நான் இதோட நிறைவு செய்துள்ள போகிறேன். அதே சமயத்தில் இந்த தேர்தல் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய அபிப்பிராயங்களை எங்களுடைய கமெண்ட் பகுதியில் வந்து நீங்கள் தாராளமாக தெரிவித்துக் கொள்ளலாம். அதே சமயத்தில் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக யாராவது வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. நாங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.